welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது குவார்டர்லி லீவ் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நிறைய ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ ஏன்னா அதிக ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டடீஸ் வைக்கக்கூடாது, ஸோ லீவ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கறதுனால ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நிறைய ஸ்கூல்ஸ்ல வைக்க தான் செய்யறாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கும் லீவா இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்க லீவ்ல இருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதில் சொல்ல போறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரெக்கார்ட் ஒர்க்கை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி முடிக்கலாம். சில ஸ்கூல்ஸ்ல இன்னும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஹாஃப் இயர்லி டைம்ல தான் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இப்போ உங்களோட ரெக்கார்ட் ஒர்க்ஸை நீங்க கொஞ்சம் வேகமா முடிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ரெக்கார்ட் ஒர்க் ரிலேட்டடா வீடியோஸ் நாங்கள் இனிமேல் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸையும் பாருங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் ஒர்க்கில் உங்களுடைய ரெக்கார்டில் இருக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யணும், மோஸ்ட்லி செய்ய சொல்ல மாட்டாங்க, சொன்னால் செஞ்சுதான் செய்யணும் நம்ம. ஸோ எப்படி செய்யணும், ரீடிங்ஸ் எப்படி எடுக்கணும், அந்த ரீடிங்ஸ் வச்சு கால்குலேஷன்லாம் எப்படி போட்டு ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வரணும். ஸோ அதெல்லாம் இனிமேல் வீடியோஸ் போடும்போது பாருங்க. அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, எப்படி பண்ணணும் அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் இந்த குவார்டர்லிக்கு மோஸ்ட்லி பாதி புக்கு மேலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், 2 வால்யூம் இருந்தால் ஒரு வால்யூம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வால்யூம்ல கொஞ்சமாவது நம்ம படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஒரு போர்ஷன்ல இருந்திருக்கும். ஸோ அதனால பாதி புக் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம், இல்லைன்னா பாதி கடலை தாண்டிட்டோம்னு கூட வச்சுக்கோங்க. முன்னாடி உள்ள போர்ஷனை நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணணும். இப்போ நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அடுத்து வரப்போ உங்களுக்கு குவார்டர்லி நெருங்க போகுது. ஸோ அப்போ குவார்டர்லி முடிஞ்சு ஹாஃப் இயர்லி வரப்போகுது. ஸோ இப்போ குவார்டர்லி போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே நிப்பாட்டு குவார்டர்லிக்கு அப்புறம் இருக்க போர்ஷன்ஸை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே மறந்துடும். திரும்ப ஹாஃப் இயர்லி அப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த சைடு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப 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 டெய்லி ஒரு லெசனாக எடுத்து ரீட் பண்ணி மட்டும் பாருங்க. ஓகேவா, ஸோ அது ஒன்று பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் இல்லை அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இது ரிலேட்டடாக போடுங்க அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் வந்து போடுறோம். அது போக எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். லெசன் வீடியோஸும் இருக்கு, கான்செப்ட் ஓரியன்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன லெசன்ஸ்ல என்னென்ன இருக்கு, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னென்ன இருக்கு, எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட ஸ்டடி பிளான்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டடி பிளான் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா குவார்டர்லி அப்போ நாங்கள் ஸ்டடி பிளான்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்திருந்தது. நீங்க அதை படிச்சிருந்தீங்கனாலே அபோவ் 80 கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ற அளவுக்கு எழுதிருக்க முடியும். அபோவ் 80 என்ன 100 ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, ஆனா நீங்க படிச்சிருந்தோம், நீங்க படிச்சிங்கன்றது எனக்கு தெரியாது, பட் அதுல இருக்க கொஸ்டின்ஸ் தான் அதில் வந்தது. ஸோ ஸ்டடி பிளான் குவார்டர்லிக்கும் போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கும் போட்டிருக்கோம், அதே மாதிரி செகண்ட் மிட்டமுக்கும் போடுவோம், உங்களுடைய ஹாஃப் இயர்லிக்கும் போடுவோம். ஸோ குவார்டர்லி போட்ட வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அகைன் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. இனிமேல் போடுறதே அடுத்து பாருங்க. ஸோ உங்களுக்கு அதை பார்த்தாலே ஓரளவு எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சம்ஸும் அதை பார்த்தாலே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ இந்த லீவ்ல அப்போ என்ன பண்ண போறோம், ரெக்கார்ட் ஒர்க் பார்க்க போறோம். அது போக ஆல்ரெடி படிச்ச கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ண போறோம். இதில் நான் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ஓரியன்டா போடணும், இல்லை இந்த கான்செப்ட்ல போடுங்க, இல்லை இந்த லெசன்ல இருந்து இந்த பார்ட் போடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல உங்களுக்கு கொடுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள அதை அப்டேட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகேவா, ஸோ இது எங்களுடைய மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வீடியோஸ் ரிலேட்டடாக போடணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு சென்ட் பண்ணலாம். அது போக இன்னொன்று முக்கியமானது, குவார்டர்லி வந்து எல்லாரும் ஒரே போர்ஷன் எழுது, எல்லாருமே ஒரே கொஸ்டின் எழுத மாட்டோம். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்கலாம், மதுரை இல்லைன்னா சென்னை சைடில் இருக்கிறது எங்கே இருந்தாலும் இருக்கலாம். ஸோ எங்கேருந்து நீங்கள் பார்த்தாலும் ஓகே. உங்களுடைய குவார்டர்லி கொஸ்டின் ஃபார் 10th சயின்ஸ், 11th and 12th physics அண்ட் மற்ற சப்ஜெக்ட் மேஜர் கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. அந்த டே நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம். ஏன்னா இந்த இயர் நீங்கள் எண்டிங்கில் டெஸ்ட் எழுத போறீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்க கொஸ்டின்ஸும் மொத்தமாக பார்க்கும்போது அதில் இருந்து 50% உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சம்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து கொஸ்டின்ஸில் இருக்கிற சம்ஸை தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. 1 2 கம்பல்சரி எழுதுவோம், அது கண்டிப்பாக 1 அதுலேருந்து வந்துடும். ஓகேவா, ஸோ அதனால உங்களுடைய கொஸ்டின்ஸ் மற்றவங்களுக்கும் போய் சேரணும். ஸோ அதை எங்களை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்க. ஸோ அந்த லீவை வேஸ்ட் பண்ணாமல் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வேலையும் பார்த்தாலும் கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி எல்லா கொஸ்டின்ஸையும் ரிவைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.